Welcome to Suvi Kitchen. Like and subscribe. முழங்காலில் வர வாதத்தை இப்போவே தடை பண்ணுறதா இருந்தால் இந்த சாமி அரிசி தினமும் சாப்பிட்டு கொண்டு வந்தால் அந்த வாதம் வராது. அப்போ ஏர்லியாகி அதை தடை பண்ணும். நீங்கள் அதை செய்து ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளும் செய்து சாப்பிடுங்க. எல்லா முறையும் இதில் 4 டேஸுக்குரிய இந்த சாமி அரிசியை கஞ்சி மாதிரி புக்கை மாதிரி செய்திருக்கிறேன். அப்போ இது 5 டேஸுக்கு நான் 5 டேஸுக்கு ஒரே அடியாக செய்தாச்சு. செய்துட்டு திரும்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே போட்டு சாப்பிட்லாம். அவக்கூடா, பனானா, ஒரேஞ்ச், விரும்பினது நட்ஸ் ஐட்டம் எல்லாத்தையும் நீங்கள் போடலாம். போட்டுட்டு திரும்ப கொஞ்சம் மில்க்கு விடுறது. மில்கை விட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம். தேவையோ எல்லாத்துக்கும் நீங்கள் இதில் போட்டு வைக்கலாம். பெருச்சம்பழம், நட்ஸ் ஐட்டம் எல்லாமே போடலாம். இப்போ விரும்பினா கொஞ்சம் குங்குமப்பூ நீங்கள் போடலாம். இப்படி ஊற கலர் மாறும் மட்டும் இந்த குங்குமப்பூ பாலை நீங்கள் அதுக்கு விட்டு குடிக்கலாம். மற்றது இது வால்நட்டு விட்டுட்டேன். இந்த வால்நட்டும் போடலாம். பஞ்சு வேறாமல் எல்லாருக்கும் போட்டு உங்களோட அம்மம்மாவைகளுக்கு செய்து கொடுக்குற மாதிரி. சிலருக்கு இதை ஓன் பண்ணி பார்க்கக்கூடிய தெரியாதாக்களும் இருக்கணும். தயவுசெய்து யங் பீப்புள் இதுகளை செய்து அந்த வயது போனமைக்கு கொடுங்கோ. 5 நாளைக்கு போட்டு பெட்டியில் பூட்டி வையுங்கோ. உடனே மில்கை விட்டு குடிக்க பழகுங்கோ. குடித்தால் ஓகே. இந்த குங்குமப்பூ பாலை கூடி இப்போ நான் விட்டு குடிக்க போகிறேன். இப்போ இந்த அளத்தையும் நான் குடிச்சிடுவேன். அப்போ அது எங்களுக்கு சரியான கெல்த்தியாயும் இருக்கும். சுகர் ஏற போகிறதும் இல்லை. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதுதான். இந்த மூடியால் இதில் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு திரும்ப நீங்கள் இதை சாப்பிட்டு முடிஞ்சதோ ஒரு 1/2 ஹவரால் இந்த ஜூஸை குடியுங்கோ. கருவேப்பமிலையும் நெல்லிக்காயும். அப்போ இதுக்குள்ளே இஞ்சி உங்களுக்கு பிடிச்ச வகையில் போடலாம். நான் இந்த 3 ஐட்டம் போட்டு அடிச்சுட்டு திரும்ப நெல்லிக்காய் நல்லா அடித்த உடனே கருவேப்பமில்லை எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இதை நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ பிறகு குடியுங்கோ. தலைமுடி கொட்டுற முடியெல்லாம் முளைச்சி வரும். மினக்கட்டு இதை பாருங்கோ. நீங்கள் லைக் பண்ணினா மட்டும் ஆர்வம் இருக்கும். குக் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் இந்த ஃபுட்டோட விளையாடாதுங்கோ. சாப்பாடு செய்து போடுறது லேஸ் இல்லை. அதை கழுவி துடைச்சி போட்டு உழைப்பு கண்டு செய்கிறதும் இருக்குது. ஆனால் உண்மையில் கஷ்டம். அதால் எல்லோரும் அந்த உணவுகளை செய்து போடினா லைக் பண்ணுங்கோ. நீங்கள்லாம் நன்பாக செய்தால் இவ்வளோ ஒற்று விஷயம் அறிஞ்சாலே எங்களோட உடலுக்கு ஆரோக்கியம். காரணம் அந்த செய்ய தெரியாது எத்தனையோ நான் கூடி எத்தனையோ இது யாரும் சொல்லியும் கண்டுபிடிச்சி கண் பார்த்தா கை செய்ய வேணும். அப்போ நீங்கள் என்ன வேணும், அதை பார்த்த உடனே செய்ய பழகுங்கோ. செய்ய பழகிறதுக்கு இப்படி யாரும் போட்டால் நீங்கள் ஊக்கம் காட்டுங்கோ. சும்மா சாக்கு போல் இருந்து குந்தி கொண்டு இருந்தால் உஷார் இருக்காது. வருத்தம் வந்தால் அது கஷ்டம். தயவு செய்து அன்பாக சொல்கிறேன், வாங்கோ. நீங்கள் இவ்வளோ நாளும் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணின பிள்ளைகள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். நீங்கள் எப்பொழுதும் இதை ஊக்கமாக பாருங்கோ. ஒவ்வொரு நாளும் காலமை எடுத்து அதுக்கு பிற்பாடு தான் பால் சூடாக்கி பால் விடணும். ஏனெண்டா இந்த குங்குமப்பூ சளி வைக்க விடாது. முடிஞ்சவே குங்குமம் போட்டு குடிக்கலாம். சளி வைக்க விடாது. அதுக்காக தான் இந்த குங்குமப்பூ பாவிக்கிறது. ஏழுமானவை. மற்றபடி பால் கொஞ்சம் சூடாக்கி தண்டாத்தான் அந்த சளி பிடிக்காது. அதுக்காகத்தான் பாலை சூடாக்கி இரவு இந்த குறிச்சி கால் எடுத்த இந்த அரிசி கஞ்சியை நீங்கள் இவ்வளவு ஐட்டத்தையும் போட்டு குடித்தா அது முடியலைண்டா சுடு தண்ணி விட்டுட்டு குடியுங்கோ. அது உங்களோட விருப்பம். ஆனால் இது இவ்வளவும் உங்களுக்கு ஹெல்த்தியும் ஈஸியும் ஒரே டைமில் செய்து வைச்சால் ஈஸி. அவ்வளோதான் என்னால் சொல்ல தெரியும். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.